Welcome my dear 12th standard students. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல lesson 6 banking lessonல part 5 வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரிகலெக்ஷன் பார்த்தறலாம். கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பார்த்தோம். அதுல 2 டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருந்துச்சு. ஜெனரல் ஆர் குவான்டிடேட்டிவ், செலக்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். ஜெனரலுக்கு கீழே 3 டைப் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் இருந்தது. பேங்க் ரேட், ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. தென் செலக்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்ல ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், டைரக்ட் ஆக்ஷன், மாரலைசேஷன், பப்ளிசிட்டி, ரெகுலேஷன் ஆஃப் கன்சூமர்ஸ் கிரெடிட், மார்ஜினல் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு 6 டைப் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் இருந்தது. ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெப்போ ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது, அதாவது RRA அப்படின்னு சொல்றது. இது வந்து சும்மா நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இன்க்ரீஸ் த மார்க்கெட் லிக்விடிட்டி. அதாவது ரெப்போ ரேட் அக்ரிமெண்ட்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா லென்ஸ் டு பேங்க்ஸ், அதாவது கமர்ஷியல் பேங்க்குக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது மோர் கேஷ் டு லெண்ட் பாரோயர்ஸ். கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா பாரோயர்ஸ்க்கு அதிகமான மணியை ரெப்போ ரேட்ல கொடுப்பாங்க. So the rate at which the RBI is willing to lend to commercial banks is called repo rate. எந்த அளவுக்கு இந்த சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்குக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதைத்தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் ரேட் ரிசர்வ் ரெப்போ ரேட் அக்ரிமெண்ட். இது என்னமா ரிசர்வ் ரெப்போ ரேட் அக்ரிமெண்ட் டிக்ரீஸ் த மார்க்கெட் லிக்விடிட்டி. இந்த மார்க்கெட் லிக்விடிட்டியை எப்படி டிக்ரீஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பேங்க் மோர் டெபாசிட்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ், அதாவது ரிசர்வ் பேங்க்ல இருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணணும்னா அதிகமான டெபாசிட் பண்ணணும். அப்படி அதிகமான ரிசர்வ் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்ல கேஷ் கம்மியா தான் இருக்கும். அப்படி கேஷ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பாரோயர்ஸ்க்கு அதிகமான மணி கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த RRRல என்ன ஆகும்னா மார்க்கெட் லிக்விடிட்டி டிக்ரீஸ் ஆயிரும். அதைத்தான் சொல்றாங்க the rate at which the RBI is willing to borrow from the commercial banks is called reserve repo rate. So RBI எவ்வளவு அமௌண்ட் borrow கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க கமர்ஷியல் பேங்க்குக்கு அப்படின்றது தான் ரிசர்வ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட். இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரூரல் கிரெடிட்டும், அதாவது கிராமத்துக்கு கொடுக்குற கடனும் எப்படி இருக்கு, என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெவலப்மெண்ட் எக்கானமி இன் இந்தியா the central bank of the country cannot confine itself to that monetary regulation only. மானிட்டரி ரெகுலேஷனை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. And it is expected that it should take part in development functions in all sectors, especially in the agriculture and industry. So மெயினா பார்க்க போனீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்றாங்கன்னா மானிட்டரி செக்ஷன் மட்டும் பாக்குறது இல்ல, இந்த அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, இப்படி எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே பாக்குறாங்க. எல்லா டைப்லயுமே எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துட்டு தான் வராங்க. ஸோ நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் RBI இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்ல அப்ப ரோல் எப்படி இருக்கு இந்த பேங்கோட ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா RBI plays a very vital role. அது ரொம்ப முக்கியமான ரோல் இங்க இருக்கு நம்ம கண்ட்ரில RBIக்கு. The bank's responsibility in this field had been increased due to predominance of agriculture in the Indian economy and the inadequacy of the formal agencies to cater to the huge requirements of the sector. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையவே ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை கரெக்டா செஞ்சு முடிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த RBI தான் செஞ்சு முடிக்கிறாங்க. இதுல ரோல் ஆஃப் RBI இன் கிரெடிட்ல ஃபர்ஸ்ட் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மெயின்டைன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப். என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்பர்ட்டான ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் கொஸ்டின்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுல ரைஸ் ஆகுற எல்லா கொஸ்டின்ஸையும் எக்ஸ்பர்ட்டான ஸ்டாஃப் எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. Then second one, to provide expert advice to central and state government. எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா, எக்கனாமிஸ்ட் எக்ஸ்பர்ட், அதாவது பினான்சியல் மினிஸ்டர்ஸ், இவங்களோட அட்வைசர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் RBI கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் அதர் பேங்க் ஆக்டிவிட்டிஸ்க்கும் கொடுக்குறாங்க.
Then third one, to finance the rural sector through eligible institutions engaged in the business of agricultural credit and to coordinate their activities. So finance rural sector, finance பொறுத்தளவு இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஒரு பிசினஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் செக்டருக்கோ என்ன மாதிரிலாம் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்றத கோஆர்டினேட் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டியும் பார்த்துட்டு வர்றது இந்த ஆர்பிஐ தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான். தென் NABARD அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த NABARD அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, with the establishment of National Bank for Agricultural and Rural Development. இந்த NABARD அப்படின்றதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த பேங்க் எதுக்காக இருந்தது அப்படின்னா, ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான், விவசாயத்தையும் கிராமப்புறத்தையும் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த NABARD அப்படின்ற ஒரு விஷயம். ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ relating to agricultural credit and had been taken over and looked after by NABARD since 1982. 1982ல இருந்து ஆர்பிஐ அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் விஷயமா என்னெல்லாம் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் பாலிசிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வர்றதுதான் இந்த NABARD. அதை கொண்டு போய் அக்ரிகல்ச்சரிஸ்ட சேர்க்கிறதும், அதாவது விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும் இந்த NABARD அப்படின்ற சிஸ்டம் தான். Since then, all activities relating to rural credit are entirely looked after by NABARD. So இந்த கிரெடிட் இருக்கு இல்லையா, ரூரல் கிரெடிட் இருக்கு இல்லையா, அது என்டையர்லி யார் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த NABARD தான் பார்த்துட்டு இருக்கு. இந்த NABARDோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வால்விங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத செய்யறது. என்கரேஜிங் இன்னோவேஷன்ஸ், அதாவது புது புது இன்னோவேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை எப்படி என்கரேஜ் பண்றது, அதுக்காக எப்படி லோன் கொடுக்கறது அப்படின்றது. மோட்டிவேட்டிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மோட்டிவேட் பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சரல் இதுலலாம் அவங்கள அச்சீவ் பண்ண வைக்கிறது. கோஆர்டினேஷன் வித் பார்ட்னர்ஸோட நல்ல கோஆர்டினேஷனோட இருக்கணும் அப்படின்றது சொல்லி கொடுக்கறது. தென் குரூப் லிங்கேஜ், தென் ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், தென் குரூப் ஃபார்மேஷன், டெக்னிக்கல் சப்போர்ட், கிரெடிட் சப்போர்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் பாலிசி, இப்படி நிறைய விஷயங்களை இந்த NABARD அப்படின்ற ஒண்ணு செஞ்சுட்டு வந்துட்டு தான் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது த அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன், ARDC அப்படின்றத தான் பார்க்க போறோம். ARDC-யோட அப்ரிவேஷன் என்னமா, த அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேயா, சரி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் இன் இந்தியா ரெக்வயர்ட் மெயின்லி மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் லோன். ஃபார்மர் இந்தியாவை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு லோன் தேவைப்படுது. எப்படி தேவைப்படுதுன்னா, மீடியம் டேர்ம் லோன் அண்ட் லாங் டேர்ம் லோன், இப்படி ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் தே ஃபேஸ் a lot of difficulties in getting them. அந்த லோனை அவங்க வாங்குறதுக்குள்ள நிறைய டிஃபிகல்டிஸ் அவங்க பாக்குறாங்க. The only organization providing long term credit in land development bank, அதாவது land development bankனா நிலவள வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல லாங் டேர்ம் லோன் கொடுக்குற which have lagged behind and recorded only limited success. இந்த நிலவள வங்கி அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் நமக்கு தெரியுது. அதை பத்தின விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கே தெரிய வரதில்ல. அதோட சக்சஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இப்ப அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ARDC, இந்த ARDC-யோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டு ப்ரொவைட் நெசசரி ஃபண்ட்ஸ் பை வே ஆஃப் ரீஃபினான்ஸ் டு எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது ரீஃபினான்ஸ் அப்படின்னா மறு கடன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவையான இன்ஸ்டிடியூஷனுக்கு எலிஜிபிள், அதாவது ரீஃபினான்ஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிளான இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபண்ட் கொடுக்கிறது. such as சென்ட்ரல் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஷெட்யூல்ட் பேங்க்ஸ், இந்த 3 பேங்க்குமே அவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. Then to subscribe to the debentures floated by the central land development banks, state cooperative bank and scheduled bank, provided they were approved by the RBI. So இவங்க எல்லாமே RBI அப்ரூவ் பண்ணி டிபென்ச்சர்ஸ்க்கு எல்லாம் லோன் கொடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ரீஜனல் ரூரல் பேங்க், RRB அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த RRB அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் பத்திரம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கடன் வழங்குறது RRBன்றது. The main objective of the RRB is to provide credit and other facility particularly to the small and marginal farmers.
சின்ன சின்ன விவசாயிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக கடன் கொடுக்கறது தான் இந்த ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க். அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ், ஆர்டிசன்ஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் so as to develop agriculture, trade, commerce. இவங்களுக்குலாம் நம்ம லெர்ன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அக்ரிகல்ச்சர், ட்ரேடு, காமர்ஸ், இண்டஸ்ட்ரி இது எல்லாமே என்ன ஆயிருமா, ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிரும். அண்ட் அதர் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸும் டெவலப் ஆயிரும் அப்படின்றது தான். இந்த ஆர்ஆர்பில பாத்தீங்கன்னா the share of capital RRB is subscribed by the central government 50%. இதோட ஷேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% கொடுக்குறாங்க, தென் ஸ்டேட் கவர்மெண்ட் 15% கொடுக்குறாங்க, தென் ரிமைனிங் இருக்கிற 35% யார் ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க் ஸ்பான்சர் பண்றாங்க. தென் இப்போ நம்ம பார்க்க போறது கன்செஷன்ஸ் டு ஆர்ஆர்பிஸ். ஆர்ஆர்பில என்னென்னலாம் கன்செஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கன்செஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், தே ஆர் அலோவ் டு மெயின்டைன் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அட் 3% and statutory liquidity ratio at 25%. இந்த ஆர்ஆர்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐல 3% கேஷா வச்சிருக்கணும், then 25% statutory liquid ratio வச்சிருக்கணும். Then they also provide refinance facility through NABARD. இந்த கன்செஷன் என்ன ஆர்ஆர்பிக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நபார்ட் மூலியமா கேஷ் ஃபெசிலிட்டிஸ், ரீஃபினான்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதுல இருந்து இந்த ஆர்ஆர்பி ஃபார்மர்ஸ்க்கு நிறைய லோன் கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது NABARD and its role in agricultural credit. இந்த NABARD அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா NABARDல இருந்து ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், தென் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க். இதுதான் நமக்கு 3 tier கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். நவாப்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல தான் கிரெடிட் ஃபார்மர்ஸ்க்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றது. இந்த ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் சீசனல் கிரெடிட் ஆஸ் வெல் அஸ் மீடியம் டேர்ம் கிரெடிட்டை லாங் டேர்ம் கிரெடிட்டா மாத்துறாங்க அக்ரிகல்ச்சரல் த்ரூ ஸ்டேட் லெவல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலியமா. இது இந்த நபார்டோட ஹெல்ப்பால தான் இந்த ஆர்பிஐக்கு செய்ய முடியும். நெக்ஸ்ட், இந்த NABARD and its role in agricultural creditல at the same time என்ன பண்ணுவாங்க அப்படின்னா RBI has also set up the Agricultural Refinance Development Corporation, அதாவது ARDC அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். to provide refinance support to the banks to promote programs of agricultural development. என்ன பண்றாங்கன்னா பேங்க்குக்கு ரீஃபினான்ஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது அங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்ல அக்ரிகல்ச்சர் கொடுக்கறதுக்கு அப்படின்னா இந்த ஏஆர்டிசி ப்ரொவைட் பண்றாங்க. பர்டிகுலர்லி தோஸ் ரெக்கரிங் டேர்ம் கிரெடிட். ஸோ டேர்ம் கிரெடிட் கொடுக்கறதுக்காக இந்த ஹெல்ப்பை நபார்ட் ஏஆர்டிசிக்கு பண்றாங்க. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட். இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், பாலிசி அட்வொகேசி. இந்த பாலிசி அட்வொகேசி அப்படின்னு வரும்போது அட்வைசர், இந்த நபார்ட் என்னமா இருக்காங்க அப்படின்னா அட்வைசரா இருக்காங்க. சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ 3 பேங்குக்குமே அட்வைசரா இருக்காங்க. தென் எவால்விங் ஆஃப் அல்டர்னேட்டிவ் கிரெடிட் டெலிவரி மாடல்ஸ். இப்போ ஒரு கிரெடிட் கொடுக்க முடியல அப்படின்னா இதுக்கு பதில் வேற என்ன மாதிரி கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். தென் பார்ட் ஆஃப் கமிட்டிஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ. நெக்ஸ்ட், பிளான் அண்ட் கிரெடிட். ஸோ என்ன மாதிரியான பிளான் பண்ணலாம் அண்ட் எப்படிலாம் கிரெடிட் கொடுக்கலாம் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸையும் நபார்ட் பார்க்குறாங்க. தென் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷனல், தென் சூப்பர்விஷன், கன்சல்டன்சி, ட்ரைனிங், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வராங்க. டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இன்ஸ்டிடியூஷன் டெவலப்மெண்ட், கோஆபரேஷன், ஆர்ஆர்பிஸ் இந்த மாதிரி டெவலப் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நபார்ட். தென் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், ரிசர்ச், ஸ்டடீஸ், டிசமினேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. WDF அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா WDF, TDF, RIF இருக்கு இல்லையா. WDF அப்படின்னா என்னன்னா வேர்ல்ட் டாட்ஸ் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்றது, இதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. TDF அப்படின்றது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட். RIF அப்படின்னா ரிடக்ஷன் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் ஹெல்ப் பண்றது மூலயமா நபார்ட் அப்படின்ற விஷயம் அக்ரிகல்ச்சரிஸ்க்கு நிறையவே போய் சேருது. தென் சூப்பர்விஷன், ஸ்டாட்டுட்டரி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஆர்ஆர்பிஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அடிக்கடி ஆர்ஆர்பிஐவும் கோஆபரேட்டிவ் பேங்கையும் சூப்பர்விஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா லோன் லெண்ட் பண்றாங்களா, அதை கரெக்டா கலெக்ட் பண்றாங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சூப்பர்விஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தென் கன்சல்டன்சி, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ்க்கு கன்சல்டன்சியா இருக்காங்க. ட்ரைனிங், ப்ரொவைட் ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் கிளையண்ட் பேங்க் ட்ரைனிங். நிறைய பேங்க் ஸ்டாஃப்க்கும் கிளையண்ட்டுக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
தென் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட் பார்த்தோம். ரோல் ஆஃப் RBI in agricultural credit, then functions of agricultural credit department, then the agricultural refinance development cooperation, then objective of the ARDC, regional rural bank, concession of RRB, NABARD and functions of NABARD அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மெயினா நம்ம பார்த்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ARDC, RRB, NABARD. இந்த 4 விஷயம் இன்னைக்கு நம்ம மெயினா பார்த்திருக்கோம். இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய ஹோம்வொர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, mention the functions of agricultural credit department, what are the functions of NABARD. இந்த 2 क्वेश्चंस படிச்சு பார்க்காம எழுதி பார்த்துக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ். Thank you. நெக்ஸ்ட் டாபிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.